ஒருமுறை சொரூப விளக்கமுற்றோன் அதனாலேயே முக்தனாகி விடமாட்டான். பூர்வ வாசனைகள் ஆத்மாவில் நிலைக்க இடம் கொடாது தடுக்கும். அவற்றை நீண்ட காலம் இடைவிடாது சொருப திருஷ்டியிலே இருந்தால்தான் இருந்தால் ஒழிக்க வேண்டும். அவ்வாறு தேகாத்ம புத்தியை அடிப்படையாக கொண்ட வாசனைகள் யாவையும் நீக்க பெற்றவனே தடையற்ற ஞானியும் முக்தனும் ஆவான் என்று சொல்லப்படுவதன் விளக்கத்தை அருள வேண்டும். இந்த கேள்விக்கான பதிலே நாம சென்ற வச்சனாமிர்தம் சத்சங்கத்திலே முடிவில் பார்த்தோம். இருந்தாலும் அது 2 வாரங்கள் ஆகிவிட்டது. பல பேர் அதை மறந்திருப்பீங்க. அதை கொஞ்சம் நினைவு கூர்ந்து விட்டு இன்றைய அதை தொடர்ச்சியான கேள்விகளுக்கும் போலாம். அதாவது, ஒரு முறை சொரூப விளக்கமுற்றோன், ஒரு தடவை சொரூபம் அப்படி என்றால் ஆத்மா அனுபவம் அல்லது கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ், மைண்ட்லெஸ் ஸ்டேட், அவேர்னஸ் ஸ்டேட், இந்த மாதிரி பல எந்த ஒரு அனுபவம் அடைய வேண்டுமோ, எந்த ஞானத்தை நோக்கி நாம் பயணிக்கிறோமோ அந்த ஞானத்திற்கு ஆரம்ப முதலாக இந்த சொரூப அனுபவம் நமக்கு ஏற்படும். இந்த சொரூப அனுபவம் ஏற்பட்ட உடனேயே அவன் முக்தனாகி விடுகிறானா, அல்லது நான் கான்சியஸ்னஸ், நான் அவேர்னஸ்ன்ற அந்த மைண்ட்லெஸ் ஸ்டேட்டை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண உடனே அவன் என்லைட்டன் ஆகி அவன் கம்ப்ளீட்டடா முக்தனாகி விடுகிறானா, அல்லது நீண்ட காலம் அந்த ஸ்டேட்லயே அவன் எஸ்டாப்ளிஷ் ஆகி தன்னை அதிலேயே முழுவதுமாக அந்த ஸ்டேட்டா எஸ்டாப்ளிஷ் ஆகும் போதுதான் அவன் முழுமையான ஒரு ஞானி ஆகிறானா? இதுதான் அடிப்படையா இதோட கேள்வி. ஞானிகள் அப்படின்னா இந்த தேகம் நான் என்ற இந்த வாசனையை அடியோடு அற்றவனே ஞானி என்று சொல்லப்படுவது. இந்த ஒரு முறை நமக்கு ஏற்படுகின்ற இந்த கிளிம்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். சத்தோரின்னு ஸ்பிரிச்சுவலா நம்ம சாஸ்திரம் சொல்லப்படுது சத்தோரி எக்ஸ்பீரியன்ஸ். அதாவது தியானம் செய்யும் பொழுது அல்லது நம் பூர்வ புண்ணியத்தினாலேயோ அல்லது தியானம் செய்யும் போது ஒரு சரியான ஒரு டெக்னிக்கை, தியானத்தை ரொம்ப காலம் அதன்படி நம்ம செய்து வரும் பொழுது, சின்சியரா கரெக்டா விவேக வைராக்கியத்தோட அதனுடைய அமைப்பு எப்படி இருக்கோ, எந்த மாதிரி டெக்னிக்கோ அந்த டெக்னிக்கை கரெக்டா செய்யும் வரும்போது நமக்கு அதனுடைய பலனாக மனமற்ற நிலையும், அந்த சமாதி நிலை என்று சொல்லக்கூடிய அந்த நிலையும், இந்த கான்சியஸ்னஸ் நான் அப்படிங்கிற அந்த ஒரு கிளிம்ஸ் அப்படின்னா அந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ், ஒரு செகண்டுக்கும் குறைவாக அல்லது 1-2 செகண்டு இந்த மாதிரியான அந்த திரை விலகுச்சுன்னா பின்னாடி இருக்கிறது தெரிவது போல மனம் அற்ற அந்த ஒரு சில சனம் நமக்கு அந்த அனுபவம் கிடைக்கும். அந்த அனுபவம் மனமற்ற அந்த நிலையை ஒரு சில சனங்கள் நமக்கு அனுபவம் கிடைத்தாலே அது மிக உயர்ந்த ஒரு விஷயம்தான். இப்ப இங்க என்ன கேட்கப்படுதுன்னா, அந்த ஒரு சில சனங்கள் கிடைச்ச உடனேயே அவன் முழுவதுமான அந்த முக்த நிலையை அடைந்து விடுகிறானா இல்லையா? அதுக்கு பகவான் என்ன பதில் சொல்றாருன்னா, தியான சாதனையின் போது சொரூப விளக்கம் ஓரொரு கால் உண்டாகும். சொரூப எக்ஸ்பீரியன்ஸ், கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது நீ மெடிடேஷனை பிராக்டிஸ் பண்ணும்போது அல்லது சில சாதனைகளை தொடர்ந்து நீ சரியான முறையில பிராக்டிஸ் பண்ணும்போது உனக்கு ஏற்படலாம். அதனாலேயே ஒருவன் ஞானி ஆகி விட மாட்டான். இந்த ஃபிராக்ஷன் ஆஃப் செகண்ட்ஸ் நமக்குள்ள ஏற்படக்கூடிய அந்த கிளிம்ஸ், சத்தோரி எக்ஸ்பீரியன்ஸ்னாலேயே ஒருத்தன் என்லைட் ஆயிடுவானா அப்படின்னா கிடையாது. ஆனா அது ஒரு பிரேக் த்ரூ, அது நமக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு உணர்வு மாற்றத்தை ஏற்படுத்துங்கிறதுல அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஏனெனில் வெகு காலமாய் வேரூன்றிய வாசனைகள் அத்தகையவனை வெளிமுகத்தே தள்ளும். அவற்றிற்கு இடம் கொடாது இடைவிடாது தன்னிலையில் நிற்றாலேயே அகங்காரத்தை மூலமாக கொண்ட வாசனைகள் யாவும் பொழியும். அதாவது ஒரு பெரிய டேம் இருக்கு. டேம் ரொம்ப திக்னஸான வால் இருக்கும். ரொம்ப காலம் அந்த வாட்டரோட ஃபோர்ஸ், அது ஏதோ ஒரு காரணத்துல அதுல ஒரு சின்ன கிராக் விழுதுன்னு வச்சுங்களேன். அந்த கிராக்ல இருந்து தண்ணி கொஞ்சம் கொஞ்சமா லீக் ஆகலாம். நாளடைவில் அல்லது அந்த கிராக்கு மெல்ல மெல்ல அந்த பெருசாகி மொத்த டேமும் இடிஞ்சு விழுவதற்கான வாய்ப்புகள் ஏற்படும். அந்த டேம்
இடியறது மொத்தமா அப்படிங்கிறது ஒரு குறிப்பிட்ட காலம் எடுத்துதான் ஒழுகுது. ஆனா கிராக் முன்னாடியே நடந்துருது. ஒன்ஸ் அந்த டேம்ல வந்து அணையில ஒரு கிராக் வந்துருச்சுனாலே இது இன்னைக்கோ நாளைக்கோ என்னைக்கோ ஒரு நாள் அது என்ன ஆக போகுது, அதனுடைய வால் வந்து பிரேக் ஆக போகுதுங்கிறது நமக்கு தெரியும். ஆனா அந்த கிராக்கோ அந்த ஒரு லீக்கேஜோ ஏற்படாத வரைக்கும் அந்த டேம் எவ்வளவு காலனாலும் ஸ்ட்ரென்த்தா இருக்குதுன்னு நம்ம சொல்ல முடியும். அதுபோல இந்த கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இங்க சொரூப அனுபவம்னு பகவான் எதை சொல்றாரோ, அந்த தியானத்தின் மூலியமாக ஒரு சாதனையின் மூலியமாக நமக்கு கிடைக்கப்படுகின்ற அந்த கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து இனிஷியலான ஒரு பிரேக் த்ரூ, அந்த ஒரு சின்ன ஒரு மைல் லைன் ஸ்கிராட்ச் அப்படிங்கிற மாதிரி டேம்ல ஒரு கிராக் விழுகிற மாதிரி நம்மளுடைய உணர்வுல வந்து ஒரு கிராக் ஆகிற மாதிரி ஒரு தெளிவு ஏற்படுவது போல. அது ஏற்பட்டுருச்சுனாலே இன்றோ நாளையோ அல்லது ஒரு குறிப்பிட்ட காலத்திலோ அவன் அந்த பிளவு ஆனது அதிகமாகிக் கொண்டே போய் ஒரு நாள் டேமோட வால் எல்லாம் உடையிறது போல அவனுடைய உணர்வானது அந்த கான்சியஸ்னஸ்ங்கிற அந்த அனுபவத்துக்குள்ளேயே மீண்டும் 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 சென்றால் அவன் முழுவதுமாக அந்த கான்சியஸாக மாறி விடுவான். அதுல மாற்று கருத்தே கிடையாது. ஆனா இங்க இதுல என்ன பிரச்சனை தெரியுமா, ஒரு டேம்ல கிராக் விழுந்துச்சுன்னா நம்ம போய் எப்படியாவது அதை பேஸ் பண்ணி ரிப்பேர் பண்ணி அதை அடைச்சிடுற மாதிரி நம்ம உணர்வுல வந்து நம்ம கான்சியஸ்னஸ் நமக்கு ஒரு கிளிம்ஸ் தெரிஞ்சாலும் பல ஜென்மமாக நமக்கு தொடர்ந்து வருகின்ற இந்த வாசனைகள் இருக்குல்ல, இந்த உடல் நான், இந்த மனம் நான், இந்த உறவுகள் நான், இது அனைத்தும் எனக்கானது, நான் இதிலே வாழ்கிறேன் அப்படின்னு நமக்கு ஒரு ரூட் கர்மான்னு சொல்ற மாதிரி ஒரு ஆழமான வாசனைகள் நமக்குள்ள இருக்கு. இந்த வாசனைகள் என்ன பண்ணிடுது, இந்த கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸையே ஓவர்லூப் பண்ற அளவுக்கு அதுக்கு கெப்பாசிட்டி இருக்கு. நம்மளுடைய கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் திடம் ஆகலைன்னா, இப்போ ஒரு விளக்கு இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ஒரு விளக்குல வந்து தீபம் வந்து பத்த வைக்கிறீங்க. ஒரு சின்ன ஃபேன் நம்ம ஃபேன் போட்டோம்னால ஃபேன் காத்துக்கு அந்த விளக்கு தீபம் என்ன ஆயிடும், அணைஞ்சிடும். ஆனா அதே நீங்க வந்து ஒரு காட்டு தீ மாதிரி நல்ல ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி நல்லா கொழுந்து விட்டு எரியக்கூடிய ஒரு தீக்கட்டை, அந்த ஒரு கட்டையில இருக்கக்கூடிய தீய ஃபேன் காத்து வந்து அணைக்காது. அது என்ன ஆகும், மீண்டும் மீண்டும் அதை அதிகப்படுத்தும். இப்ப நமக்குள்ள ஆரம்பத்துல தியானத்தின் போதோ சாதனைகளின் போதோ நமக்கு ஏற்படுகின்ற ஒரு கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் வந்து ஒரு தீபத்துல இருக்கக்கூடிய ஒரு சின்ன அந்த ஒரு ஒளி 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 போல. அந்த ஒளிய வந்து நம்மளுடைய ரூட் வாசனைகள்னு சொல்லக்கூடிய நம்ம மன அமைப்பானது இதனோட ஆசை, அச்சம், விருப்பு, வெறுப்பு, ராக துவேஷங்கள் வந்து அந்த அனுபவத்தையும் ஓவர்லூப் பண்ணி நம்மளை மீண்டும் இந்த உலக வாசனைகளுக்குள்ளே தள்ளுவதற்கான வாய்ப்புகள் அதிகம். ஆனா அது அப்படி நமக்கு தள்ளும் போது கூட அந்த கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கிறதுனால அவன் என்ன பண்ணுவான், அதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிள் பண்ணி அந்த ராகத்வேஷன்ற அந்த வாசனைகள்ல இருந்து என்ன பண்ணுவான், விலகி இருந்து எனக்கு ஏற்பட்ட இந்த அனுபவத்திலேயே அவன் நிலை நின்றானால் காலப்போக்கில் இந்த வாசனைகளுடைய தாக்கம் குறைந்து அது இதற்கு மேல் தன்னை பந்தப்படுத்த முடியாத ஒரு நிலைக்கு சென்று விடுவான். அததான் இங்க சொல்றார், வெகு காலமாய் வேரூன்றிய வாசனைகள் அத்தகையவனை வெளிமுகத்தே தள்ளும். ஐயோ இவன் திருந்திட்டானா நமக்கு எங்க இடம், இந்த மனசு நம்மளை வந்து சும்மாவே விடாது. நம்ம கொஞ்சம் தியானம் கீனம் பண்ணலான்னு பார்த்தா ஐயோ தியானம் எல்லாம் பண்ணி நீ உருட்டுறாத, நம்ம சுத்தி இருக்கவங்களே விட மாட்டாங்க, நம்ம மனசு நம்மளை விடாது. நீ இப்படி எல்லாம் மாறிட்டேன்னா அப்புறம் எனக்கு என்ன இடம் இருக்குது, உனக்கு இவ்வளவு ஆசைகள் இருக்கு, இவ்வளவு உலகத்துல நீ அனுபவிக்கணும்னு நினைச்சிருக்கிற, இந்த அனுபவங்களை எல்லாம் நீ வந்து அனுபவிக்காம நீ வந்து அதுக்குள்ள நீ வந்து தியானம் ஞானம்னு போயிட்டேன்னா என்ன அர்த்தம் அப்படின்னு நம்ம மனசு நம்மளே கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுரும். புரியுதா இல்லைங்களா? அந்த மாதிரி நம்மளுடைய வாசனைகள் நம்மளை என்ன பண்ணும்னா வெளி உலகத்தை நோக்கி தள்ளும். அதுவும் எப்ப இந்த மாதிரி ஒரு ஸ்பிரிச்சுவல் கிளிம்ஸ் கிடைச்சதுக்கு அப்புறம் ரொம்ப வேகமா நம்மளை வந்து ஆப்ரேட் பண்ணும். ஐயோ இவன் எங்கேயோ மாறிட்டானா என்ன பண்றதுன்னு. அதனாலதான் ஸ்பிரிச்சுவாலிட்டி வரத்துக்கு முன்னாடி கூட நமக்கு கன்ஃபியூஷன்ஸ் கம்மியா இருக்கும். என்னைக்கு ஒரு ஸ்பிரிச்சுவாலிட்டி வந்து கொஞ்சம் சாதனைகள் கொஞ்சம் ஞான பாதையில ஆரம்பிச்ச உடனே நம்ம கன்ஃபியூஷன் ஜாஸ்தியா இருக்கும். நம்ம சுத்தி நடக்கிற விஷயத்துல இருக்கக்கூடிய துக்கங்கள் வந்து ரொம்ப நம்மளை வந்து மன ரீதியா வந்து சில தாக்குதல்கள் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா நமக்கு தெரியும். அது வரைக்கும் பிரச்சனைகள் இருந்தாலும் அது பிரச்சனையா தெரியாது. ஆனா எப்ப ஞான பாதையில வந்து ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் நம்ம சுத்தி இருக்கிற பிரச்சனை எல்லாம் ரொம்ப பிரைட்டா நமக்கு தெரியும். ஓ இவ்வளவு பிரச்சனைகள்லாம் இருக்குதா அப்படின்னு.
ஏன்னா அந்த மனசு ஏதோ ஒன்றை பிடித்து கொண்டு இதுல இருந்து விலகுவதற்கான ஒரு வாய்ப்புகளை தேடிக்கொண்டே இருக்கும். ஆசை, அச்சம், விருப்பு, வெறுப்பு, இந்த ரெண்டுக்குள்ளேயே மாத்தி மாத்தி நம்மளை வச்சுக்கிறதுக்கு அந்த ஒரு லூப், சம்சார லூப் அப்படிங்கிற அந்த ஒரு சுழற்சிக்குள்ளேயே நம்மளை வைத்துக்க தான் பார்க்குமே தவிர, அதுல இருந்து வெளியே வந்து நம்ம திருந்துறதுக்கு நம்ம மனம் இடம் கொடுக்காது. நல்லா புரிஞ்சுக்குங்க. நீங்க உங்க மனசையே தான் நீங்கன்னு நினைச்சுக்கிறீங்க. அதுதான் இங்க இருக்கக்கூடிய பெரிய தப்பு. நான்ற உணர்வு தண்ணி, எந்த இடத்துல நான்ற உணர்வை தனியா வைக்கணும், எந்த இடத்துல மனசை தனியா வைக்கணுங்கிற இந்த ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். மனம்ங்கிறது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ள ஒரு கருவி. அந்த கருவிக்கு ஒரு எப்படி இயங்க வேணும், ஒரு அதுக்குன்னு ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்கு. ஒரு போன் எப்படி இயங்கணும், ஒரு கேமரா எப்படி இயங்கணும், ஒரு லேப்டாப் எப்படி இயங்கணும், ஒரு ஃபேன் எப்படி இயங்கணும், ஒவ்வொரு பொருளும் எப்படி இயங்குங்கிறதுக்கு, ஒரு டிவி எப்படி இயங்கணுங்கிறதுக்கெல்லாம் ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதுல இருக்கிறது போல, மனம் எப்படி இயங்க வேண்டும்ங்கிறதுக்கான ஒரு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் இருக்குது. இப்ப நமக்கு அந்த மனம் எப்படி இயங்க வேண்டும் என்ற ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தெரியாததுனால, நான் யாருங்கிறதும் எனக்கு தெரியாததுனால, இது ரெண்டையும் பிரிச்சு பார்க்க தெரியாம ஒன்னோடு ஒன்று கலந்து பல ஜென்மமாக இதுலயே பயணம் பண்ணதுனால, இது எல்லாத்தையும் சேர்த்துக்கிட்டு தான் நான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இப்ப நமக்கு நிறைய ட்ரெஸ் போட்டிருக்கோம். இந்த ட்ரெஸ் எல்லாம் சேர்த்துதான் நாமன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா இந்த ட்ரெஸ்ஸுங்கிறது இந்த துணி நம்மால் மேலே போர்த்தப்பட்டிருக்கிறது. இதை எந்த நேரத்துலனாலும் நம்ம என்ன பண்ணிடலாம், ரிமூவ் பண்ணிடலாம். ஆனா பல வருடங்களாக இதை போட்டு கலட்டாமையே இருந்து பழகிட்டீங்கன்னா, இது உங்களுடைய ஒரு பகுதியாக மாறி விடுது அல்லவா? இது இல்லாம நம்மளால இருக்கிறதுங்கிறது ஏற்றுக்கொள்ள முடியாத ஆகிவிடும். அது போல இந்த மனதை எந்த இடத்துல கருவியாக பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல போகம் செய்வதற்கு பயன்படுத்த வேண்டும், எந்த இடத்துல கர்த்தாவாக அது செயல்படுகிறது, எந்த இடத்துல கரணமாக செயல்படுகிறது, எந்த இடத்துல போக்தாவாக செயல்படுகிறது என்ற தெளிவு நமக்குள்ள இல்லாட்டினா, நம்ம மீண்டும் மீண்டும் மனதுக்கு அடிமைப்பட்ட ஒரு வாழ்க்கையிலே இத்தனை ஜென்மங்களாக இவ்வளவு வருடங்களாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருப்பது போல மீண்டும் வாழ்ந்து கொண்டேதான் இருப்போம். அதுல இருந்து விடுபட மாட்டோம். இப்ப இந்த சத்சங்கங்கள், இந்த ஞான உபதேசங்கள் எல்லாம் கேட்கறதன் மூலியமா மனதை நாம சாட்சியா பார்க்க ஆரம்பிக்கிறோம். அதுல இருந்து விலகி நிக்க ஆரம்பிக்கிறோம். புரியுதா இல்லைங்களா? அதுல இருந்து விலகி நிக்க நம்மளே கொஞ்சம் பார்க்க ஆரம்பிக்கிறோம். இப்ப பார்க்க ஆரம்பிக்கும் போதுதான் இந்த நான்றது யாருன்ற அந்த உண்மையான கேள்வி நமக்குள்ள ஏற்பட்டு நம்மளோட உண்மையான ஐடென்டிட்டியை நம்ம டிஸ்கவர் பண்ணோம். ஸோ இதெல்லாம் நடக்கும் பொழுதுதான் இந்த தியானங்கள் தொடர்ந்து செய்யும் பொழுது, நம்ம தியானம் பண்றதே எப்பயோ ஒண்ணு, அப்படியே ஒழுங்கா பண்ணி நமக்கு கிடைக்கிற ஒரு அனுபவத்தை கூட இந்த மன வாசனைகள் மயக்கி, நீ திருப்பி வெளி உலகத்திலே போ, இன்னும் உனக்கு நிறைய ஆசைகள் இருக்கு, அதை அனுபவின்னு நம்ம அதிலேயே பந்தப்படுத்தி பிறப்பு இறப்பு பிறப்பு இறப்புன்ற அந்த சுழற்சிக்குள்ளே நம்மை வைத்துக் கொண்டு இருக்கிறது. அததான் இங்க பகவான் ரொம்ப அழகா சொல்றார். அவற்றுக்கு இடம் கொடாது இடைவிடாது தன்னிலையில் நிற்றாலேயே அகங்காரத்தை மூலமாக கொண்ட வாசனைகள் யாவும் ஒளியும். எப்ப நமக்கு ஒரு கிளாரிட்டி, ஒரு பேசிக்கான ஒரு கிளாரிட்டி நமக்கு வந்துருச்சோ, ஒரு தெளிவு வந்துருச்சோ, அந்த தெளிவிலேயே நாம இருந்து நம்மளை எஸ்டாப்ளிஷ் பண்ணணும். இந்த நான்ற அகங்காரம், இந்த ஜீவ புத்தி என்னைக்கு முழுமையாக அது இல்லாமல் போகும் வரைக்கு, இப்ப ஒரு ஆறுல வெள்ளம் போய்கிட்டு இருக்கு, நம்ம அதுல அடிச்சுக்கிட்டு போறோம். இந்த சம்சாரம்ங்கிற இந்த பெரிய அந்த வெள்ளத்துல அடிச்சுக்கிட்டு போயிட்டே இருக்கிறோம். திடீர்னு ஒரு மரம் அதுல உடஞ்சி போய்கிட்டு இருக்கு, மரத்துண்டு, பெரிய மரத்துண்டு, அதை பார்க்குறோம், அதை டக்குன்னு பிடிச்சிக்கிறோம். அப்ப அந்த மரத்துண்டை பிடிச்சிக்கிட்டோம்னா அது மிதந்துட்டு தான் போவோம், நம்மளும் முழுக மாட்டோம். அதை அப்படியாவது பிடிச்சி எங்கேயாவது ஒரு கரை சேரும் போது அதோட போய் நம்ம என்ன பண்ணிக்கலாம், ஏறிக்க முடியும். அதே போல ஒரு ஆழமான பள்ளத்துல இருக்கிறீங்க, ஒரு வேறு தொங்குது அங்க இருந்து. இப்ப நீங்க அந்த ஒரு 20 அடி 30 அடி பள்ளத்துல மேல வர்றதுக்கு வழி இல்லை, ஒரு மரத்தோட வேர் இருந்துச்சுன்னா அந்த வேரை பிடிச்சிட்டு அப்படியே நம்ம மேலே ஏறுவது போல, அதுதான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட். இந்த மரக்கட்டை, இந்த ஆத்துல வர மரக்கட்டை தான் ஒரு ஸ்டார்டிங் பாயிண்ட் போல, நமக்கு பல மெடிடேஷன் பிராக்டிசஸ் மூலியமாகவும் பல சாதனைகள் மூலியமாகவும் நமக்கு ஏற்படுகின்ற அந்த ஃபர்ஸ்ட் ஒரு கிளிம்ஸ், ஒரு சத்தோரி, இந்த மாதிரியான கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் தான் நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு துடுப்பு மாதிரி. அதை பிடிச்சுக்கிட்டோம்னு வச்சுங்களேன், கண்டிப்பா நீங்க அந்த மரக்கிளையை பிடிச்சிட்டு மேல வந்துருவீங்க, அந்த மரத்துண்டை பிடிச்சிட்டு எப்படியாவது கரை சேர்ந்துருவீங்க. ஆனா அது பிடிச்ச மாத்திரத்திலேயே நீங்க அதுல இருந்து வெளியே வந்துட்டீங்களான்னா கிடையாது. அதை பிடிச்சி என்ன பண்றீங்க, அதுக்கு அடுத்து முயற்சி பண்ணி மேல வரீங்க, கரையை சேர்றீங்க. ஆனா அதை பிடிச்சிட்டாலே நம்ம எப்படியோ தப்பிச்சிடலான்ற ஒரு கான்பிடன்ஸ் நமக்கு என்ன வந்துருது, கண்டிப்பா நமக்கு வந்துருது. எப்படியோ நம்ம இந்த சம்சாரத்துல இருந்து தப்பிக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு நமக்கு தெரியுது போல, நமக்கு எங்கேயோ ஒரு இடத்துல வழி தெரியுதுங்கிற ஒரு உணர்வு நமக்கு வந்துடும். அதனால
இந்த மனமற்ற நிலை, இந்த கான்சியஸ் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அஸ் அ ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கிறவங்களுக்கு. அதுக்குத்தான் நம்ம தியானம் பண்றோம், அதுக்குத்தான் சாதன சதுஷ்டயம்ங்கிறது. சமம் தமம் உபரமக திதிக்ஷா ஸ்ரத்தா சமாதானம்னு தத்துவபோதத்துல நம்ம ரொம்ப தெளிவா சங்கராச்சாரியர் கொடுத்திருக்காரு. அதுல சமாதானம்ங்கிற ஒரு பாயிண்ட் வருது. 6வது, மனம் ஒருநிலைப்பட்ட நிலை. இந்த அத்வைத ஞானம் நான் அதுவாக இருக்கிறேன் என்ற இந்த ஞானம் ஏற்படுவதற்கு முன்னாடியே மனம் ஒருநிலைப்பட்டிருக்க வேண்டும். நமக்குள்ள வந்து சம மனதை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும், இந்திரியங்களை கண்ட்ரோல்ல வச்சிருக்கணும். நம்ம அதுல சொல்லக்கூடிய அந்த சமம் தமம் உப்பரமகன்ற போல நம்மை நாம் சரியான ஒரு பக்குவத்தை நம்ம வளர்த்து கொள்ள வேண்டும். அந்த வளர்த்து கொள்வதில் ஒரு பகுதி தான் மனதை அமைதிப்படுத்துவது, மனதை ஒருநிலைப்படுத்துவது. இந்த மனதை ஒருநிலைப்படுத்துவது சமாதானம்னா வேற ஒன்றும் இல்லை. அட்லீஸ்ட் ஒரு கிளிம்சஸ் ஆஃப் சமாதி எக்ஸ்பீரியன்ஸை நீங்க வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தா, அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண அந்த மனதுக்கு இந்த அத்வைத சித்தாந்தத்தை நீ அதுவாக இருக்கிறான்னு போதிக்கும் பொழுது இவனுடைய மனதினால் அனுபவிக்கப்பட்ட இவனுடைய அனுபவமும் அங்கு சொல்லப்படுகின்ற அறிவும் இது ரெண்டும் ஒரு புள்ளியில சேரும். அதுதான் ரொம்ப முக்கியம் இந்த இடத்துல. இப்ப என்ன ஆயிடுதுன்னா, இப்ப நீங்க எந்த கிரந்தங்கள் எடுத்து படிச்சாலுமே அத்வைத சித்தாந்தம் ஸ்டார்டிங்ல மங்களாச்சரணம் முடிச்சு அவர் சொல்லக்கூடியது, ஆச்சாரியர் சொல்றதுன்னா சாதன சதுஷ்டயம் பூர்த்தியான அல்லது உத்தம அதிகாரியான முமுட்சுக்களுக்காக நான் இதை சொல்லுகிறேன் தான் ஆரம்பிக்கிறார். இந்த உலகத்துல இருக்கக்கூடிய ஆரம்பத்துல இப்பதான் பிறந்து வந்திருக்கக்கூடிய குழந்தைக்கு சொல்றேன், அல்லது இப்பதான் ஆன்மீகத்துக்குள்ள வந்திருக்கவங்களுக்கு சொல்றேன்னு எங்கேயுமே அத்வைத சித்தாந்தம் போதிக்கப்படுவதில்லை. அது குருவினால் உரைக்கப்படுவது கிடையாது. எவன் ஒருவன் ஒரு அடிப்படையான தன்னுடைய பக்குவ நிலைக்கு வந்தவனுக்கு அந்த பக்குவத்திலிருந்து உயர்ந்த நிலைக்கு போவதற்காக உரைக்கப்படுவதுதான் இந்த ஆத்ம ஞானம். அன்றாட நம்மளுடைய வாழ்க்கையில அவன் குடும்பம் அது இதுன்னு ரொம்ப பிஸியா போயிட்டு இருக்கணும், கூப்பிட்டு நீங்க ஆத்மான்னு நீங்க யாரும் உணருங்கன்னா விவேகானந்தர்கிட்ட போய் கேட்கறாங்க, இந்த மாதிரி எல்லாருக்கும் நீங்க ஏன் ஞானத்தை கொடுக்குறாங்க, அவனுக்கு பசிக்கு உணவு கொடு, அதுக்கப்புறம் அவனுக்கு ஞானத்தை கொடுக்கலாங்கிறத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். யாருக்கு என்ன தேவையோ அதுதான் கொடுக்கணும். வயிற்று பசி இருக்கிறவனுக்கு வயிற்று பசிக்கு உண்டானதை கொடுக்கும். ஞானப்பசி எவனுக்கு இருக்குதோ அவனுக்கு தான் ஞானத்தை போதிக்க முடியும். புரியுதுங்களா? இந்த உலகம் வந்து அவனுடைய ஒரு நம்பிக்கைகள் ஐடியாலஜி வேறையா இருக்கும்போது அவன்கிட்ட போய் இதெல்லாம் மாயைன்னு நீங்க சொன்னானாலும் அவனால ஏத்துக்க முடியாது. இது ஏதோ ஒரு புதுசா ஒரு கதையை வந்து சொல்றாரு இந்த குரு அப்படின்ட்டு நினைச்சுக்குவாங்க. அப்ப சாதன சதுஷ்டயம்ங்கிற அந்த அடிப்படையான ஒரு தன்மைக்கு நம்மளை நாம் வளர்த்து கொண்டவர்களுக்காக அங்கதான் வந்து ஜீவ பிரம்ம ஐக்கியங்கிறதே சொல்லக்கூடிய அந்த தத்துவம் இந்த அந்த சாதன சதுஷ்டயம் பூர்த்தியான பிரெயினுக்கு ரொம்ப பிரைட்டா உள்ளுக்குள்ள வந்து அது அனுபவமாகறதுக்கான வாய்ப்புகள் அதிகம். இப்ப எனக்கு சாதன சதுஷ்டியமே இல்லை அப்படின்னா கூட இந்த அறிவு வருது, இந்த அறிவு உள்ள போகுது. இந்த அறிவு உள்ள போகும்போது சைமல்டேனியஸா சாதன சதுஷ்டத்தையும் நம்மளை வளர்த்து கொண்டோம் என்றால், இந்த அறிவு இருக்கும்போது மனம் அதற்கு தயாராகும் போது இது ரெண்டும் ஒரு இடத்துல என்ன ஆயிடும், மெர்ஜாகிறதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஆனா சமீப காலமா இல்ல, ரொம்ப காலமாவே நான் பார்க்கறது உண்டு. நம்ம நிறைய பேரோட பல இந்த ஆன்மீக ஸ்பிரிச்சுவல் லைஃப்ல இருக்கவங்களோட பார்க்கும்போது இந்த அத்வைத சித்தாந்தம் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த சித்தாந்தத்தை படிப்பதினாலேயே கேட்பதினாலேயே ஞானம் வந்துவிடும் அப்படின்ற ஒரு ஐடியா ரொம்ப ஸ்ட்ராங்கா சில பேருக்கு இருக்குது. அந்த மாதிரி ஒரு இன்ஸ்டிடியூஷன்ஸ்லாம் இருக்குது, அந்த மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா சொல்லப்படுது. உண்மையில வந்து நமக்கு ஞான புரிதல் ஏற்படுவதுதான் அல்டிமேட். நான் இல்லைன்னு சொல்ல வரல. ஆனா அந்த புரிதல் வந்து உணர்வு பூர்வமாக மாறுவதற்கு நம் மனம் ஒரு தயார் நிலையில் இல்லை என்றால் அது வெறும் அறிவாக ஏட்டு சுரக்கா கறிக்கு உதவாதது போல அந்த அறிவு இருக்கும். இப்போ உங்க எல்லாருக்குமே கேட்டா சொல்லிடுவீங்க, ஆத்மா நிலையானது, ஆத்மா என்னன்னா சொல்லிடுவீங்க. ஆனா எனக்கு இந்த இருக்கக்கூடிய இது வந்து மித்தியான்னு எனக்கு இன்னும் என்னால முழுசா அதை அக்செப்ட் பண்ண முடியலையே அப்படிங்கறதுதானே இங்க பிரச்சனை. சரி, பெரிய ஆச்சாரியார்கள் சங்கராச்சாரியார் இருக்கட்டும், பகவான் சொல்லியிருக்காரு, வேதம் சொல்லியிருக்கு, எல்லாத்துலயும் வேதாந்தம் சொல்லுது, எல்லாமே வந்து மித்தியான்னு சொல்லுது, பிரம்மம் மட்டுமே சத்தியம்னு சொல்லுதுற ஒரு ஸ்ரத்தையினால ஒரு நம்பிக்கையினால அந்த ட்ரூத்தை நம்மளால எடுத்துக்க முடியுது. ஆனா நமக்கு அதுவே வந்து பிரத்யட்சமான ஒரு அனுபவமா கன்வெர்ட் ஆயிருக்கா அப்படின்னு பார்த்தா அங்கதான் பிரச்சனை. அவங்க சொல்றாங்கன்னு நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா
அது வந்து ஒரு நம்பிக்கை, ஒரு சிரத்தையின் பேர்ல எடுத்துக்கிறது தானே தவிர உங்களுடைய அனுபவ பிரமாணமா மாறுதா, உங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸல் ட்ரூத்தா மாறுதா? அங்கதான் கேள்வியே வருது. அப்ப இத நம்ம வெறும் சிரவணம் மட்டும் பண்ணா பத்தாது. பல பேர் இதை படிங்க, இந்த உபநிஷத்தை படிங்க, உபநிஷத்தை முடிச்சோன்னு இந்த கிரந்தத்தை படிங்க, பகவத்கீதையை படிங்க, பிரஸ்தானத்திரயத்தை படிங்க, பிரஸ்தானத்திரயம் முடிச்சுட்டு இதெல்லாம் படிச்சு இதெல்லாம் புரிஞ்சாதான் உங்களுக்கு புரியுங்கிற வேதாந்தம் அப்படி கிடையவே கிடையாது. ஒரு தத்துவ போதம்ன்ற ஒரு அடிப்படையான கிரந்தம் போதும். அல்லது வச்சனாமிர்தம்ங்கிற இவர் சொல்லியிருக்கக்கூடிய கேள்வி பதில நீங்க வந்து எடுத்து இதை நீங்க ஆராய்ச்சி பண்ணாலே போதும். எந்த ஒரு நூலையும் அதுல சொல்லப்பட்டிருக்க சத்தியம் வந்து அல்டிமேட் சத்தியம் ஒரு அடிப்படையான நூல்களிலே கொடுக்கப்பட்டிருக்குது, கொடுக்காமலாம் இல்லை. அதுல நாம வந்து ஆழமா உள்ள போனாலே அந்த அனுபவம் நமக்கு கண்டிப்பா கிடைக்கும், கிடைக்காம போகவே போகாது. ஆனா நம்ம மனம் அதுலயே இருக்கிறது இல்லை, அதையே பின்பற்றுறது இல்லைனால வெவ்வேறு கோணத்திலிருந்து இந்த மனதுக்கு ஒரே சத்தியத்தை புரிய வைப்பதற்காக வெவ்வேறு விதமான கிரந்தங்களை, அதுல சொல்லப்பட்டிருக்கக்கூடிய உதாரணங்களை, ஓமைகளை மூலமாக இந்த மனதிற்கு, இந்த அறிவுக்கு ஒவ்வொரு விதமான ஒரு விளக்கங்கள் கொடுக்கப்பட்டு அதை தெளிவு நிலைக்கு எடுத்துட்டு வர வேண்டியதா இருக்கு. அப்படியே பல கிரந்தங்கள் நீங்க கேட்டு நான் பிரஸ்தான திரயத்தை கேட்டுட்டேன், நான் படிச்சுட்டேன், நான் எல்லா அந்த குருமார்கிட்ட இருந்து நான் கேட்டுட்டேன், நான் மட்டுமே நீங்க அடைஞ்சிருவீங்களா அப்படின்னா அப்படி கிடையவே கிடையாது. அதான் சொல்றோமே, நம்ம வந்து வெளியில இருக்கவங்க எல்லாரையும் வந்து ஏமாத்திடலாம், நம்மளுடைய மனம் உள்ளுக்குள்ள இருக்கிறத நம்மளால ஏமாத்தவே முடியாது. ஒரு சூழ்நிலை நம்மளை ஒரு கலக்கத்தை ஏற்படுத்தும் போது உங்க உணர்வு எந்த அளவுக்கு களங்கமாகுதுங்கிறத வச்சே நீங்க கண்டுபிடிச்சிடலாம். இவ்வளவு வருஷமா நான் பகவத்கீதை கேட்டனே, இவ்வளவு வருஷமா அந்த கிரந்தங்கள்லாம் கேட்டனே, அதனுடைய எஃபர்ட் என்ன இருக்கு உள்ளுக்குள்ள. யதார்த்தமா ஒரு சூழ்நிலை வரும்போது உங்களுக்குள்ள உணர்வுச்சி கொந்தளிப்புகள் ஏற்படும் பொழுது இந்த சத்தியம் பயன்பட்டுச்சுனாதான் இதை நீங்க உள்வாங்கினதனுடைய பர்பஸ் சால்வ் ஆகுது. அது இல்லாம சும்மா வந்து நான் 100 வருஷம் நீங்க உட்காந்து இதை கேட்டாலுமே அதை கேட்டீங்களே தவிர வாழ்க்கையா மாத்துனீங்களா அப்படின்னா அந்த கேள்வி நமக்குள்ள இல்லை. அப்ப இது எதுக்கு நான் இப்ப இங்க சொல்ல வரோம் அப்படின்னா, ஒரு ஸ்பிரிச்சுவல் எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு இனிஷியலான ஒரு கிளிம்சஸ் வந்து சத்தோரி எக்ஸ்பீரியன்ஸ் வந்து பை பிராக்டிஸ்ல கொஞ்சம் முயற்சி பண்ணாலே எல்லாருக்குமே ரொம்ப யதார்த்தமா கிடைச்சிடும். ரொம்ப கிடைக்க முடியாததெல்லாம் ஒன்றும் கிடையாது. நம்மளுடைய சின்சியாரிட்டியை போட்டு பிராக்டிஸை ரொம்ப சின்சியரா பண்ணா அது ஒரு கிளிம்ஸ், மனம் வந்து டக்குன்னு இந்த 3 அவஸ்தைகளை தாண்டி அந்த ஒரு 4வது அவஸ்தைன்னு சொல்லக்கூடிய அந்த துரியத்தை ஒரு கிளிம்ஸ் நம்மளை எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணிடுவோம். ஆனா அந்த எக்ஸ்பீரியன்ஸோட இந்த அனுபவத்தையும் இந்த அறிவையும் ஆராய்ந்து ரெண்டும் ஒரு புள்ளியில சேரும் பொழுதுதான் அது முழுமையான உணர்வா மாறுது. இப்ப இந்த அறிவு சேர்ந்ததுக்கு அப்புறம் இந்த அறிவு வந்து இந்த ஞானத்தை வந்து இப்ப பகவான் சொல்ற மாதிரி அந்த ஞானத்தை ஒரு சின்ன விளக்குல இருக்க தீபமா இருக்கிறத காட்டு தீ போல மாத்தி இதுக்கு மேல எந்த வாசனைகள் வந்தாலும் இந்த இந்த காட்டு தீ காத்தடிச்சுன்னா அதிகமாயிட்டே தான் போகுமே தவிர இதை அணைக்க முடியாதுங்கிற அளவுக்கு நமக்குள்ள அந்த ஞான ஸ்திரமாகணும். நமக்குள்ள அந்த எக்ஸ்பீரியன்ஸ் வந்து எவ்ரிடே நம்ம இருக்கல வந்து அது டெப்த் ஆகிக்கிட்டே போகணும். கண்டிப்பா அது போகும், போகாமலாம் இருக்காது. நமக்கு ஒரு கிளிம்ஸ் கிடைச்சிருச்சு, அதுக்கப்புறம் இதுலயே நம்ம டிராவல் பண்ணும்போது திருப்பியும் விழுவோம் எந்திரிப்போம், விழுவோம் எந்திரிப்போம். ஆனா முன்ன விழுந்த அளவுக்கு கீழே விழ மாட்டோம். ஆனா என்ன விழுற மாதிரி தெரிஞ்சா கூட நம்ம எந்திரிச்சிட முடியுங்கிற ஒரு கான்பிடன்ஸ் இருக்கும். இல்ல விழுந்தாலும் நம்ம விழுவுறான்னு தெரியும், நம்ம எந்திரிக்கிற முடியுங்கிறது தெரியும். அடியாழத்துக்கு போகாம நம்ம என்ன பண்ணிக்குவோம், மேல வந்துகிட்டே இருப்போம். அதான் திருப்புரா ரகசியத்துல அழகா சொல்லுவோம், மந்த ஞானிகள், மத்தியம ஞானிகள், உத்தம ஞானிகள் என்னும் 3 கேட்டகரியை திருப்புரா ரகசியத்துல தத்தாத்திரேய சுவாமிகள் சொல்லியிருப்பார். அதுல அந்த மந்த ஞானிகள் அவங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். ஆனா வாசனைகளுடைய தாக்கத்தினால மீண்டும் அந்த தெளிவை வந்து விட்டுட்டு திருப்பியும் வாசனைக்குள்ள விழுந்துருவாங்க. திருப்பியும் சூழ்நிலைகள் மாறும், அவங்களுக்குள்ள திருப்பி ரெக்கவர் பண்ணுவாங்க, அவங்களுக்குள்ள ரீடிஸ்கவர் பண்ணுவாங்க ட்ரூத்தை, திருப்பி அதுல இருந்து வெளியே வருவாங்க, திருப்பியும் விழுந்துருவாங்க. இப்படியே அவங்களுக்குள்ள ஸ்ட்ரென்தன் பண்ணிக்கிட்டே வரும்போது தான் மந்தத்துல இருந்து மத்தியமம் அப்புறம் உத்தமத்துக்கு வருவாங்க அப்படின்னு சொல்லுவார். ஒன்ஸ் உத்தம நிலைக்கு வந்துட்டு அவங்க கீழே போறது கிடையாது. அது போல இங்க என்ன இதுல சொல்ல வர்றாரு அப்படின்னா, அகங்காரத்தை மூலமாக கொண்ட வாசனைகள் யாவும் ஒளியும். எப்பொழுது வாசனைகளுக்கு இடம் கொடுக்காத அளவுக்கு நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த கிளிம்சஸான அனுபவத்தை ஸ்திரப்படுத்தும் பொழுது, அந்த அனுபவத்தை முழுவதுமா நமக்குள்ள எஸ்டாப்ளிஷ் பண்ணி அதுலயே இருக்கும் பொழுது, அவ்வாறு வாசன பிரதிபந்தமற்றவனே திடஞானியும் முக்தனும் ஆவான்.
எந்த ஒரு வாசனையினாலேயும் பாதிக்கப்படாத அளவுக்கு அவனுடைய உள்ளுணர்வுடைய தெளிவு, அவனுடைய உள்ளத்துடைய தெளிவு மாறும் பொழுது, அப்பொழுதுதான் அவன் திடமான ஞானியாகவும் முக்தனாகவும் கருதப்படுகின்றான். ஆனா ஒரு ஈவன் அவனுக்கு ஒரு கிளிம்ஸ் ஏற்பட்டு அந்த ட்ராக்ல போக ஆரம்பிச்சுட்டுனா கூட இட் இஸ், என்ன கேட்டா ஒரு ஒரு பிரேக் த்ரூ, ஒரு கிராக் ஆயிடுச்சுன்னு அர்த்தம். கோகனட்ல ஒரு கிராக் விழுந்துருச்ச மாதிரி, டேம்ல ஒரு கிராக் விழுந்த மாதிரி. டெஃபினட்டா அவன் வந்து இன்னைக்கோ நாளைக்கோ அந்த இந்த வழியில பயணம் பண்ணி அந்த நிலையை அடைவாங்கிறத நம்மளால சொல்ல முடியும். ஆனா பிறப்பில்லாத அந்த முழுமையான அந்த மோட்ச நிலை அப்படிங்கிறது வந்து சம்ஸ்கார நிவர்த்தி, சம்சார நிவர்த்திங்கிறது வந்து இந்த அகங்காரம் முழுவதுமாக ஒளியும் பொழுதுதான், வாசனைகள் அற்று போகும் பொழுதுதான் அவன் வந்து திட ஞானியாகவும் முக்தனமாகவும் ஆகிறான். அறிந்தோ அறியாமலோ தன்னுணர்வற்றவர் எவரும் இல்லை. அதனால் அவர்கள் ஞானியாகிவிட மாட்டார்கள். தடையற்ற நிரந்தர சொரூப அனுபூதியுற்றவரே ஞானி எனத் தக்கோர். பாருங்க, தடையற்ற நிரந்தர சொரூப அனுபூதி. தடையற்றன டிஸ்கண்டினியூவே இல்லாம அவங்களுடைய உணர்வு எப்பொழுதும் நிரந்தரம், பர்மனண்டாக அந்த சொரூபத்திலேயே உணர்வு இருக்கும் பட்சத்துல தான் அவங்கள வந்து ஞானிகள் என தக்கோர். ஆனா இன்னைக்கு வந்து யாருமே ஞானியா ஞானியா இல்லையா அப்படிங்கறதெல்லாம் டிஃபைன் பண்ணி அதை எவால்வேட் பண்றதுக்கெல்லாம் நமக்கே இன்டெலிஜென்ஸ் கிடையாது. அதனாலதான் பிரச்சனை. இன்னைக்கு மாடர்ன் மாஸ்டர்ஸ் நிறைய பேர் வந்து நீங்க எங்க பார்த்தாலும் நான் இதை அடைஞ்சிட்டோம், இதை அடைஞ்சிட்டோம், இது கிடைச்சிருச்சு, இதுதான் உண்மை, அதுதான் உண்மை, இந்த பாத்து தான் கரெக்ட், அந்த பாத்து தான் கரெக்ட்னு எல்லாம் வந்து எப்படி ஒரு கடையில 100 துணி கடை இருக்கிற மாதிரி 100 ஆன்மீகத்துக்கான ஒவ்வொரு பாதையிலும் ஒவ்வொரு விதமா எல்லாரும் ஒவ்வொன்றும் சொல்லிக்கிட்டே இருக்கிறாங்க. அது வந்து அந்த மாதிரிதான் உலகம் இருக்குது. அதுல நம்ம தான் வந்து சரியான பாதை, சரியான நபர்களை தேர்ந்தெடுத்துக்க வேண்டியது நம்மளுடைய புத்திசாலித்தனமே தான். அது நம்ம கையில தான் இருக்கு. நல்லது.